நாங்கள் உங்களோட ஆக்கள் தான், உங்களோட சகோதரர்கள், உங்களோட பிள்ளைகள். நாங்கள் உங்களோட நீங்கள் ஆரம்பிக்கிற கோபமா விரோதமா இல்லை. நீங்கள் சில கோரிக்கைகள் முன்வைக்கிறீர்கள். உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். அது நியாயமானது. உங்களுடைய எண்ணங்கள் நியாயமானது. அதை நாங்கள் யாரும் நிராகரிக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி என்பது தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளின் பிரகாரம் இலங்கைக்குள்ள மட்டும்தான் இயங்கலாம். வெளிநாடுகளில் இயங்குறதுக்கு இன்னும் அந்த கட்சி யாப்புகள் திருத்தங்கள் கொண்டு வருகிறது. நாங்கள் புதிய யாப்புகளை கொண்டு செய்யப்பட்டோம். அண்ணன் கோதாசன் மிக முக்கியமான பங்கு வகித்திருந்தவர். அந்த ஜாப்பில புதிய வரைகளை வெளிநாட்டில் கிளைகள் எவ்வாறு ஆரம்பிக்கப்படுறது, அதுக்குரிய அங்கீகாரங்கள் எழுதப்பட்டது. ஆனால் இன்னும் நம்முடைய கட்சியின் பொதுச்சபையில அந்த அங்கீகாரம் பெறப்படவில்லை. ஆனால் ஒரு தமிழரசு கட்சி கிளையை ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பம் வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் தருவோம். நீங்கள் அந்த நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம். இன்னொரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் வீட்டு சின்னத்துல வேற ஒரு சரக்கு நீங்க உருவாங்க. உங்களோட சிம்போலா வீட்டை வச்சிருக்காங்க. அது நீங்க கட்சிக்கு அனுமதி எடுக்க வேண்டி இல்லையாது. இப்ப நான் நீங்க சொல்ற விளக்கம் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்கள் ஒரு திருவண்ணாமலையில 10 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கப்படுது. இப்ப உங்களுக்கு ஒரு சரக்கு தரும். நீங்க ஒரு தொண்டு நிறுவனம் தரும். அந்த தொண்டு நிறுவனத்தை நீங்கள் வீட்டு சிம்போலோட இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க கட்சிக்கு அனுமதி எடுக்க தேவையில்லை. கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க நிர்வாக நடைமுறைகளை வச்சிருந்தால், நாங்கள் இந்த வழக்கு வருகிற பிப்ரவரி 13ஆம் தேதி வழக்கு இருக்கு திருவண்ணாமலை நீதிமன்றம். அதோட இந்த வழக்கு முடியும் நான் சொல்லல. சில வேளைகளில் அதுக்கு ஒரு 2 தினமோ 3 தினமோ ஆடி மாதம் வரை கூட போகலாம். எந்த வழக்க போட்டவர்களும் போடுவித்தவர்களும் இந்த வழக்க முடிவுக்கு கொண்டு வர மனைவியிலே போயிட்டு. ஆனால் அது நடந்தால் அந்த கட்சியினுடைய பொறுப்பு தலைவராக நானும் செயலாளராக அண்ணன் கோதாசன் தான் இருப்போம். உங்களுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் நாங்கள் இங்கேயே தேடி வந்து அதை செய்தோம் என்ற உறுதிமொழியை நான் தருவேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் திருவா பிள்ளை. ஆன்லைன் என்னுடைய கேள்வி செய்யறதுன்னா 2009க்கு பிறகு நாங்கள் தலைமை எல்லாமே காட்டிக் கொண்டிருக்கிறவரை 12 ஆண்டுகள் தமிழ் கட்சியை நம்பி நாங்கள் அரசியலாகிவிட்டோம். நீங்கள் எல்லாரோடும் மக்களுடன் நல்லா பழகுகின்றவர், எதையே துணிச்சலாக பேசக்கூடியது. இது மக்களால் கேட்கப்பட்ட கேள்வி நான் கேட்கின்றேன். 15 நாளாக நாங்கள் அரசியலாகிவிட்டோம். இதற்கு உங்களுடைய பார்வை. அண்ணன் கிருபாபுரி அவர்கள், நாங்கள் அரசியல் அனாத இல்லை. என்ன நாங்கள் அப்படி இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் எல்லாருமே அரசியல் உரிமை உள்ள ஒரு சுதந்திரமான இனம். அந்த அரசியல் உரிமைகள் எங்களிடம் இன்றைக்கும் நீர்மூத்த நெருப்பாக எங்களுக்கு கலந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த ஒத்த கொள்கைகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆர்வம் உங்களோட கூட இருக்குது, எங்களுக்கு குறைய இருக்கு. அந்த ஆர்வத்தோடாக நாங்கள் சில விட கோபமாக கருத்து கொள்வோம். ஆனாலும் எல்லார்ட்டையும் நாங்கள் ஒரு தெளிவான பார்வை வச்சிருக்கோம். 15 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய விடயமல்ல. சாதாரணமா நீங்கள் அயர்லாந்து 600 வருஷம் போராடி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். ஜூதர்கள் 300 வருஷங்கள் போராடி 60,000க்கும் மேற்பட்ட ஜூதர்கள் கொன்றொழிக்கப்பட்டு தான் ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்கினார். நாங்கள் 80 வருஷங்கள் தொடர்ந்து போராடினோம். ஆயுத போராட்டம் இன்னைக்கு 15 வருடங்களுக்கு முதல் மௌனிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து 30 ஆண்டுகள் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் உலகத்தின் கண்களை விரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதுல தொடர்ச்சி தான் எங்களை தொடர்ந்தும் தக்க வைக்கும். ஆகவே நாங்கள் நம்மளுக்கு முதல் சொல்வது போல ஒரு தோற்று போன இனம் அல்ல. எங்களுடைய பணிகளில் நாங்கள் இப்பொழுதும் அரசியலிலே நாங்களும் நீங்களும் ஒன்றாதான் இருக்கிறோம். ஆனால் எங்களிடம் இருக்கிற சில தேவைகள் அல்லது ஏக்கங்கள், மனதில் இருக்கிற இது நடக்குமோ நடக்காத ஒரு சந்தேகங்கள் எங்களை சில நேரங்களில் கோபம் கொள்ள வைக்கும், உங்கள்கிட்ட இந்த எண்ணங்களை வைக்கும். ஆனால் வருகின்ற காலங்கள் நம்பிக்கை தரக்கூடிய காலங்களாக மாறும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு பலத்தோடு பயணிப்போம். தயக்கம். வணக்கம். இதை எங்கள் அரசியல் அனாதைகள் என்று இல்லாமல் இங்கே இருக்கிற புலம்பெயர் மக்களுக்கு ஈழத்தில் நடக்கின்ற செய்தியை எடுத்து வந்திருக்கின்ற எங்கள் எம்பிமார்களுக்கு மிக்க நன்றி. நான் இளத்தாய் தொலைக்காட்சி டிவி. குறிப்பாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, புலம்பெயர்ந்த நாடுகளில் பல ஊடகங்கள் இருக்கிறது, தமிழ் ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் ஊடாக நமது தேசத்தில் நடக்கின்ற விடயங்கள் அவர்கள்
கோபி பேஸ்டா இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், புலம்பெயர்ந்த நாட்டில் வசதி படைத்தவர்களா இருக்கலாம். இந்த ஊடகங்கள் அந்த தேச மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இனி வரும் காலங்களில் இந்த இன அழிப்பு இதுகளுக்கு எப்படியான சேவையை செய்ய வேண்டும், அதுக்கான விடிவுகளை என்ன செய்ய வேண்டும், சில விடயங்களை பயந்து இருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஊடகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களோடாக கேட்கிறேன். நல்ல விஷயம். ஊடக பரப்பு இன்றைக்கு உலகத்தில் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்குது. அதிலையும் சமூக வலைத்தளங்கள் அல்லது தொலைக்காட்சிகள் உடனே ரீச் ஆகி மக்கள்கிட்ட போய் சேரும். நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்றதை நீங்கள் ஊடகத்துக்காக சொன்னாங்க. நிலத்தில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நீங்க கொடுத்தாலே முதலாவது விஷயம் வைக்கணும். அது நீங்க கொடுக்குறீங்க. இன்னைக்கும் நிலத்தில் இருக்கிற மக்கள் ஒரு தோட்டம் செய்கிறார்கள் அல்லது சீவிக்கிறார்கள் அல்லது ஒரு சைக்கிள் ஓடுறார்கள் அல்லது அவர்கள் இந்த மழை வெள்ளம் வந்தா கூட ஆளுக்கு நாங்கள் உடனே வாரம் நீங்க தான் செய்வீங்க. ஊடக பரப்பு தான் அதை வெளியில கொண்டாங்க. 4 பேர்கிட்ட காசு பண்ணி நீங்க தான் தாரீங்க. இது சில வேளை நான் தனிப்பட்ட பேர் இல்லாம இருக்கலாம். ஆனால் அதை அந்த ஊடகங்களான நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள். இன்றைய புலம்பெயர் மக்களுடைய உதவியில தான் இந்த பெரிய வெள்ளம் வந்தாங்க, வறட்சி வந்தால் என்ன அல்லது கொரோனா வந்த பொழுதும் சரி, கை கொடுத்தது முழுவதும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் தான். யாரும் அங்கே இருந்தவர்கள் அல்ல. அவை உங்களுடைய அந்த பணி கனதியானது, காத்திரமானது, பெருமதியானது. தொடர்ந்து அது நடப்பதற்கான அந்த உண்மைகளை வெளியிலே கொண்டு வாருங்கள். அங்கு நடக்கின்ற விஷயங்கள் நீங்க உடனுடனே கொண்டு வாருங்கள், உண்மைகளை கொண்டு வாருங்கள், செயல்படுத்துங்கள். எங்களாலையும் அதுக்காக செய்ய முடியும் என்றால் மாசத்தில் ஒரு முறை எல்லா ஊடகங்களும் சேர்ந்து கேளுங்கள். நாங்கள் உங்களோட பொது வழியில உங்களோட வந்து நாங்கள் உரையாடுவோம். வணக்கம். ஈழமுரசு சார்பாக, பத்திரிகை சார்பாக ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்றால், உங்களுடைய பேச்சை அவதானித்த பொழுது நான் அநேகமாக உங்களுடைய உரையை அவதானிப்பவர். உண்மையாக குகதாசன் எங்களுடன் சேவையாற்றியவர். அண்ணன் அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு என்றும் குரல் கொடுத்து கொண்டு வருபவர். அந்த வகையிலே எங்களது மண்ணிலே நான் யோசிப்பது என்னென்றால், கழுதைந்து கட்டருமான கதையாக இன்றைய நிலைமை இருக்கின்றது. நீங்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டீர்கள், 30 வருட போராட்டத்திலே ஏவிபி இவ்வளவு முன்னேற்றத்தை படிப்படியாக கொண்டு வந்ததென்றால், உங்களுக்குள் தமிழரசு கட்சிக்குள் சிக்கல்கள் இருந்தபடியினால் அதனை நீங்கள் செய்ய முடியாத இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் தேசிய பட்டியலிலே இடம் பிடித்த சுமந்திரன் அவர்கள் அங்கு வந்து பிறகு 2 பாராளுமன்ற தொகுதிகளிலே கேட்கும் பொழுது நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். உள்ளுக்குள் இருந்து நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். ஏன் இதனை ஆரம்பத்திலே இருந்து இதை களை எடுக்க முடியாமல் போய், உங்களது தமிழரசு கட்சி வளர்ச்சியில் தான், நீங்கள் ஒற்றுமையில் தான், மக்களது ஒற்றுமையும் தங்கி இருக்கின்றது. இன்றும் அவர் கொழும்புக்கு ஒரு பிரதமர், கொழும்பிலே அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிராக வழக்கை போட்டிருக்கின்றார். இப்படியான நிலை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள் இந்த ஒற்றுமையை கட்டி வளர்த்து இப்பொழுது தேசிய கூட்டமைப்பட்டு இருந்த அமைப்பு தமிழரசு கட்சியாக என்று வந்திருக்கிறீர்கள். எனவே அந்த தமிழரசு கட்சியில் அந்த வழக்கை போட்டவர் அவர். அதிலே இருந்து நீங்கள் மீள வேண்டும், இதிலே கட்டியமைக்க வேண்டும், இந்த ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். அதற்கான உங்களது அபிப்பிராயங்கள், உங்களது அந்த ஒற்றுமை எவ்வாறு தங்கியிருக்கின்றது என்பதை எனது கேள்வியாக இருக்கின்றது. அந்த சுருக்கமான கேள்வி, நீங்க எப்ப தலைவராக இருப்பீங்க, கட்சி நடத்துவீங்க, அதானே? அதான் அந்த கேள்வி. சரி 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 நபர்களை தாக்குவதை ஒரு பெருந்தன்மையா விடுவோம். நீங்கள் நான் எங்களுடைய கட்சியினுடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. நான் இதுல நீதிமன்றத்தை பற்றியோ சட்டத்தை பற்றியோ நான் பேசுவது அழகில்லை என்றால், இதுல நீங்க எல்லாரும் பதிவு செய்வீங்கள். இந்த பதிவு காணும் என்ன கூட சிலரை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போடலாம். ஆகவே நபர்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துவோம். நாங்கள் இந்த முறை தேர்தலில் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் தானே. நீங்க கேட்கிற கேள்விக்கு நிலத்தில் வாழ்கிற மக்கள் மிக தெளிவாக வாக்களித்து விடை கொடுத்திருக்கிறார்கள். காலம் அந்த விடையை அவர்களுக்கு வழங்கி, யார் யார் அறம் தர்மத்தை விட்டு வெளியில போகிறாரோ, யார் பிழையாக நடக்கிறாரோ, சில பேர் அவர்கள் சட்டமன்றத்தை கையில வச்சிருந்தாலும் மக்கள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள்.
தொடர்ந்து மக்கள் அதை வழங்குவார்கள். வணக்கம். என்னிடம் பல கேள்விகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தள்ளி வைத்து உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி உங்கள் பேச்சிலிருந்தே இருக்கிறேன். சமஸ்தி என்பது இல்லாமல் போகலாம் என்று சந்தேகம் உங்கள் பேச்சில் காணப்பட்டது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இராணுவம் வடகிழக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை அன்றைய அமைச்சராக இருந்த மிலிந்தவரோட அவர்கள் சிங்கள கிராமங்களுக்கு சென்று சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தி விளங்கப்படுத்தினார் சிங்கள மக்கள். மேல்முறையீட்டு நீதிமன்றம் சமஸ்தி என்பது பிரிவினை போர் அல்ல என்று தீர்ப்பு வழங்கிய போது இதுவரை நாங்கள் எதுவும் சிங்கள மக்களுக்கு சேர்க்கவில்லை. அதை ஒரு கூட்டத்தில் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் சொன்ன போது என்னொரு வழக்கு போட்டு தீர்ப்பு எடுத்தவர் சொன்னார், அவர் எனக்கு தவால்காரனாக வேலை செய்கிறார். ஆனால் இன்று வரை நமது தமிழ் கட்சிகள் சிங்கள மக்களிடம் சமஸ்தி என்பது பிரிவினை அல்ல என்ற வாதத்தை கொண்டு சேர்க்கவில்லை. அந்த மக்களிடம் உள்ள பயத்தை நீக்குவதற்கு எதிர்காலத்தில் நீங்களாவது முன்வருவீர்களா? சிறிய சிறிய பாக்கெட் மீட்டிங், சின்ன சின்ன குழுக்களாக கிராமப்புற மீட்டிங்கள் எடுத்து அந்த சிங்கள மக்களிடம் உள்ள அச்சத்தை நீக்கினால் சமஸ்தி என்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கலாம். உங்கள் பார்வை என்ன? நீங்கள் என்ன கேட்ட இதே கேள்வியை இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது பிபிசி தமிழ் இளைஞர்களிடம் கேட்டது. நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். பிபிசி ஒரு கருத்து கணிப்பு கொண்டு சேர்ந்தார்கள். சமஸ்தி என்றா என்னென்று இளைஞர்களிடம் கேட்ட பொழுது கையை விழித்து விட்டார். தேசியம் என்றா என்னென்று கேட்ட பொழுது சிலர் தெரியாது சொன்னார். இது தமிழ் மக்களிடமும் தமிழ் இளைஞர்களிடமும் கொண்டு செல்லப்பட வேண்டும். நீங்க சொல்றது சரி. சிங்கள இளைஞர்களிடம் அல்லது சிங்கள மக்களிடம் கொண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு நீண்ட பயணம். உதாரணத்துக்கு 2005ஆம் ஆண்டு கிளிநொச்சியில தமிழ் செல்வனைய எல்லாரும் கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு சக்தி டிவியில் உரையாடல் நடந்தது. பின்னர் அதுல நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகளாக சிங்கள மக்களிடம் எங்களுடைய போராட்டத்தின் உண்மைகளை கொண்டு செல்வதற்கு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிற நிலையில நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொள்வீர்கள்? அதுக்கான வழி என்ன இருக்கு? நீங்க உடனே போய் யூடியூப்ல பார்க்கலாம். நான் கேட்கிற கேள்வியும் தமிழ் செல்வனை அதுக்கு சொல்ற பதிவு எனக்கு திரும்ப அதை பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நீங்க ஐயா கேட்கிற இன்றைக்கு களம் சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள யுவதிகளிடம், சிங்கள மக்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது சாதகமா வருமா பாதகமா வருமா என்பதல்ல. ஏனென்றா ஒரு பொறிதான் டக்கண்டு இனவாதத்தை தூண்டி விடுறது. ஆனாலும் இந்த நாட்டில முன்னேற்றம் பெற வேணும், இந்த நாடு மாற வேணும் என்பதை சிங்கள இளைஞர்கள் சிந்திக்க தலைப்படுகிறார். அண்மையில கற்கோவளத்தில் ஒரு ராணுவ முகாமை விடுவித்தது. ஜனாதிபதியால விடுவித்தார். நாமல் ராஜபக்ச அந்த பேஸ்புக்ல எழுதியிருந்தார், இது பாதுகாப்பை கேள்விக்கு உட்படுத்துது, இப்படி ராணுவ முகாம்களை விடக்கூடாது. ஆனா அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 சிங்கள இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், நீ பொத்தி கொண்டு போனவன். அதே அப்படியே சண்டே லீடரோ நான் நினைக்கிறேன் டெய்லி நியூஸ் பத்திரிகை அவ்வளோத்தையும் அப்படியே பத்திரிகையிலே போட்டு அந்த சிங்களத்துல வந்த உரையாடலை பிரிண்ட் எடுத்து பத்திரிகையிலே போட்டுருக்காங்க. எவ்வளவுக்கு மாற்றம் சிங்கள இளைஞரிடம் இருக்காங்க. அதுக்கான சிங்கள மக்கள் மாறிட்டார்கள் நான் சொல்லேன். என்ன சிங்கள பௌத்தம் என்பது அந்த பேரினவாதம் என்பது அது எப்பவும் அது கட்டியா இருக்கும், எப்ப படிக்கும்னு தெரியாது. ஆனால் நாங்களும் அதை தந்திரமா வெற்றி கொள்வதற்கு வழியில நாங்க விரோதமாவே பார்க்காமல் அந்த உரையாடல்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், செய்வோம். முடிந்த அளவுக்கு நாங்கள் அதை செய்யறோம். வணக்கம். சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, உங்களுக்கான கேள்வி இது. தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்கள். ஆனால் இதுவரையில் உங்களால் பொறுப்பேற்க முடியவில்லை. நீங்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதனால் தமிழரசு கட்சிக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தோம் புலம்பெயர்ந்த தமிழர்கள். ஆனால் நீங்கள் சிலர் நாடாளுமன்ற நீதிமன்றத்துக்கு செல்லும் வரை பொறுத்திருந்தீர்களா, அல்லது உங்களின் கையாளாகத்தனத்தினால் உங்களால் தலைவராக பொறுப்பேற்க முடியாமல் போனதாக புலம்பெயர் தமிழர்கள் கருதிக் கொள்கிறார்கள். இது பற்றிய உங்கள் கருத்து என்ன? நல்ல ஒரு கேள்வி. குறிப்பாக 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி எங்களுக்கான தலைவர்த்துவ தெரிவு நடைபெற்றது. பொதுச்சபையில் 320 பேர்ல 184 வாக்குகளால் நான் தெரிவு செய்யப்பட்டேன்.
தலைவர் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய அரசியல் எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு விதியின் பிரகாரம் மத்திய குழுவை நாங்கள் அடுத்ததாக கூடணும். மற்ற தெரிவுகளுக்கு முதல் கூடணும். கூடி மத்திய குழு விஷய ஆலோசனை சபையாக மாறி ஏனைய தெரிவுகள் பற்றிய கலந்துரையாடலை மேற்கொள்ளும். ஏனைய தெரிவுகள் தான் செயலாளர், ஏனைய உபதலைவர், சிரேஷ்ட உபதலைவர், துணை பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், மாவட்டங்களுக்கான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். மொத்தம் 30 பேர் தெரிவு செய்யப்படுவார். தலைவரோட 30 பேர். அதுக்கு பிறகு 11 பேரை தலைவர் தெரிவு செய்வார். இந்த தெரிவு ஜனவரி 27ஆம் தேதி நடைபெற்றது. 27ஆம் தேதி விஷய ஆலோசனை சபையாக கூடி இந்த தெரிவு நடைபெற்ற பொழுது அதனை கொண்டு போய் பொதுச்சபையிலே சொல்லப்படுகிற பொழுது பொதுச்சபையில குழப்பங்கள் ஏற்பட்டது. இப்ப தொடர்ந்து பொதுச்சபைக்கு அது விளங்கப்படுத்தி கொண்டு போற அளவில் பொதுச்சபையில் இருந்தவர்கள் இந்த நீங்கள் விஷய ஆலோசனை சபையில மத்திய குழு தீர்மானம் எடுத்து வரக்கூடாது, இங்க விடுங்க கொண்டு கேட்டார். ஆனால் அந்த குழப்பத்தை தீர்க்க முடியாமல் இருந்தது. என்றால் நான் பொறுப்பெடுப்பது என்பது ஏனைய தெரிவுகளும் முடிந்த பிற்பாடுதான் முறைப்படி பழைய தலைவர் என்னிடம் அந்த பொறுப்பை தரவும். இதுதான் உலகால வளமை. அது யாப்பு விதியும் அதுதான். ஆனால் அவர் தருவதற்கிடையே குழப்பங்கள் அதிகரித்ததால் அந்த தெரிவுகளை அந்த மாநாட்டை ஒத்திவைத்து ஒரு குழப்பம் இருக்கிறவர்களிடம் ஒரு ஆலோசனை நடத்தி அதற்கு ஒரு உடன்பாடு எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த உடன்பாட்டுக்கான முயற்சிகளில் பிப்ரவரி 4ஆம் தேதி நானும் சத்தியலிங்கம் மருத்துவர் சத்தியலிங்கமுடைய இல்லத்திலே சுமந்திரனும் இது பற்றி ஆலோசித்து கூட ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் கோதாசன் ஐயா ஒரு வருஷம், ஸ்ரீநேசன் இன்னொரு வருஷம், நாங்கள் சிலர்களை விட்டு கொடுத்து பேசி நாங்கள் மாநாட்டுக்கான தேதியையும் அன்றைக்கு தீர்மானித்தோம். ஆனால் அது தீர்மானிக்கப்பட்ட பிற்பாடுதான் கட்சியில உள்ள 2 பேரால இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு வந்துட்டால் நீதிமன்றம் ஸ்டேயோட விதித்து இவர் தலைவராக செயல்பட முடியாது, நீங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தலைவர் செயல்பாடு நிறுத்தப்பட்டது, தெரிவுகள் பிழை, அவர் கேட்கிற நிவாரணம் அதுதான். ஆகவே இந்த வழக்கில் ஒரு முடிவு எட்டப்படும் வரை கொஞ்சம் நாங்கள் பொறுமையாகத்தான். ஓம் ஸ்ரீதனையா வணக்கம். என்னென்னா உங்களோட இந்த தேசிய பட்டியல் வழக்குகள் சரியா மாவட்டத்தில் 5 ஆவட்டமும் 4033 கோட் தான் எடுத்தார். அந்த 3 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறந்த உள்ள மாவட்டத்தில் 4000 கோட் எடுக்கிறார்கள் கொடுத்தாங்க. அது நீங்களும் மாதிரி சென்ற வருடம் எங்களுக்கு தேசிய பட்டியல் சென்ற வருடம் கிடைத்த பொழுது நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே எங்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கவில்லை என்பதற்காக கலையரசனுக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இம்முறை ஒரு தேசிய பட்டியல் கிடைத்தது. நான் அந்த பொலிட்பீரோ கட்சியோட உயர்மட்ட குழுவிலே நாங்கள் கூடி கதைத்திருந்தோம். நானும் ஒரு ஆள். சில கூடி கதைத்த விஷயங்கள் சிலதை நான் வெளிப்படையாக பேச முடியாது, வேணுமென்னா தனியான விஷயத்தை சொல்லலாம். என்ன சிலது நாங்கள் கட்சி ரீதியான கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் நடவடிக்கைகளை நாங்கள் வெளியில சொல்லுவது ஒரு தலைமைத்துவ அழகல்ல. ஆனால் கடந்த நீங்க கிட்டத்தட்ட 54 வருஷங்களாக வவுனியா மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கு. நீங்க வடிவ வரலாற்றை பார்த்தீங்கன்னா இருக்கல, மன்னார்ல இருந்திருக்கு, முல்லைத்தீவுல இருந்திருக்கு, ஆனால் வவுனியால இருக்கு. மருத்துவர் சத்தியலிங்கம் ஏற்கனவே 19,000 விருப்பு வாக்குகள் பெற்று மாகாண சபையில் அமைச்சராக இருந்தவர். இந்த தேர்தலில் அவர் தோல்வியை கண்டிருந்தாலும் தோல்வி கண்டவருக்கு கொடுக்கக்கூடாத விதிமுறையும் இல்லை. ஆனால் வவுனியாவுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அது வழங்கப்பட்டது. நாங்கள் உயர்மட்ட குழுவிலே ஆலோசித்திருந்தோம், ஒரு போட்டியிட்ட பெண்கள் ஒருவருக்கு வழங்கலாமா என்று, அல்லது அதனை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று. முதற்கட்டமாக ஒரு தெளிவாக சத்தியலிங்கம் அவர்களுடைய அந்த தேவை உணரப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்டது. அதிலே பல்வேறுபட்ட காரணங்கள், குறிப்பாக தொடர்ந்து 54 வருஷங்கள் வவுனியாவில் ஒரு தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தால் அது வழங்கப்பட்டது. வணக்கம் ஸ்ரீதரன் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய சகோதர உறவுகள், என்னுடைய கேள்வி என்னென்றால் 70 ஆண்டு கால பழமையான ஒரு அரசியல் கட்சி, பல தலைவர்களை பல்வேறு காலங்களில் மாற்றி மாற்றி வந்த கட்சி. இப்பொழுது புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க நீங்கள் உட்பட்ட போது அது ஒரு தேர்தல் வாக்களிப்பு முறைக்கு வந்தது. அப்ப கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களை வாக்களித்தார்கள். இப்ப வாக்களிப்பு முடிந்து தலைவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த தெரிவு பிழையற்ற சிந்தனைக்கும் கூட கட்சிக்காரர் எப்படி வந்தார்? உங்களோட கட்சியின் யாப்பில் இருந்து உங்களோட கட்சியின் 70 ஆண்டு கால செயல்பாடுகளும் டோட்டலி பிழையாக இருந்திருந்தால் கூட நீங்கள் இப்ப இருக்கிற இந்த புதிய தலைவருக்கு முன்னால்தான் அதுக்கான மாற்றங்களை உண்மையிலே ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா 70 ஆண்டு காலமாக பல தலைவர்கள் வந்திருக்காங்க.
அப்படி வந்த வழியே வந்ததுதான் இவர். இப்ப இவரை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினவர்கள் தேச துரோகிகளா அல்லது இந்த கட்சிய தேச துரோக கட்சியா? நான் சிறிதவர்கள் மீது பிரச்சனை முடியாது. நாங்கள் மக்களாகிய நாங்கள் இதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். கூட கட்சியினுடைய யாப்பு, கட்சியினுடைய செயற்பாடுகள் தமிழ் தேச விரோதமானதாக இதுவரை இருந்திருக்கிறதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களானதான் இது. அது என்ன, தமிழரசு கட்சி தியாகங்கள் செய்த கட்சி, ரத்தங்கள் சிந்தியது. தமிழரசு கட்சிக்கு தந்தை செல்வா கொடுத்த அந்த தியாகமும் அவருடைய அந்த மந்திர சொற்களுக்கு கட்டுப்பட்டு இருந்ததால் தமிழரசு கட்சிக்கு ஒரு இந்த உலகத்தில் ஒரு தாக்கம் இருக்கும். அதே நேரம் 71ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்படுற பொழுது தமிழரசு கட்சியும் இலங்கை தமிழ் காங்கிரசும் இணைந்துதான் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது. இருக்கிறார் நவர்ணத்தர் செயலாளர் எம்பி நவர்ணத்தர், அவரும் காலத்தில் இருந்தவர். அப்ப அதுல இருந்து ஒரு 24 வருஷங்கள் தமிழரசு கட்சி கிடப்பில் தான் இருந்த இயங்கியது. 2004ஆம் ஆண்டுல சங்கரி ஐயாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள், அந்த கட்சி ஒரு வழக்குக்கு போன பொழுது அதுக்கு ஸ்டேவுடன் இருந்து அந்த கட்சி இயங்க முடியாது. அந்த நேரத்தில் தலைவர் பிரபாகரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் மாவையண்ணியோட பேசி இந்த கட்சி இருக்கா, இயங்கு நிலையில் இருக்கான்னு கேட்டுத்தான் 24 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கட்சி வெளியில வந்து 24 வருஷங்கள் இயங்காமலே இருந்தது. 80 வருஷம் வரலாறு இருக்கு, 75 வருஷம் வரலாறு இருக்கு. அதுல 24 வருஷம் இயங்குது. அதுக்கப்புறம் அந்த கட்சியை வெளியில கொண்டு வந்த பெருமையும் அதை கொண்டு வந்து அறிமுகம் செய்ததும் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் உரிய. அதனாலதான் நீங்க கூட இந்த கட்சியை கலைக்கணும், இல்லைன்னா நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பீங்க. அந்த நேரத்துல கூட்டமைப்புல காங்கிரஸ் இருந்தது, டெரோ இருந்தது, இபிஆர்ல இருந்தது, பிளட் இருக்கு. அதுல ஒரு கட்சிக்குள்ள கேளுங்கன்னு தலைவர் சொல்லி இயங்காமல் இருந்த தமிழரசு கட்சியை வெளியில கொண்டு வந்து இந்த கட்சியில சின்னத்துல நீங்க எல்லாரும் கேளுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் தந்தை செல்வா கொடுத்த தேசிய சிந்தனையும் தமிழகத்தின் தேசிய தந்தையாக அடையாளப்படுத்தப்பட்ட தந்தை செல்வாவால் வசீகரிக்கப்பட்ட மனிதர்களில் தலைவர் பிரபாகரனும் ஒருவராக இருந்த காரணத்தால் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தமிழரசு கட்சிக்கு ஒரு பாரம்பரியமும் வரலாறும் தாக்கமும் கனதியும் இருக்கு. அவ்வாறான தமிழரசு கட்சியில யாப்புல ஓட்டைகள் இருக்காங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து உங்களோட இங்கத்தே உரிமைகளை, இங்க வாழ்ற உரிமைகளை நீங்க நிராகரிச்சுட்டு வந்து நாளைக்கு தேர்தல் கேட்க போறீங்கன்னா நீங்க அங்க தவிர இருக்க மாட்டீங்க, நீங்க கேட்கலாம். எங்கட கட்சியில யாப்புல சொல்லப்படையாது. நான் எல்லாருக்கும் சொல்றேன், எங்கட கட்சியில யாப்புல ஒரு தேர்தல் கேட்கிற ஒரு ஊராட்சி மன்றத்திலேயோ மாகாண சபையிலேயோ பாராளுமன்றத்திலேயோ தேர்தல் இருக்கிற ஒருவர் கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்க வேணும் என்ற விதி எதுவும் இல்லை. இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் கேட்ட சில பேர் கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்கிறது. ஆனா அவர்கள் கேட்டார், உங்களுக்கு தெரியும் பிஎஸ்ஐ அம்பாரால கேட்டவர், அவரை கட்சியில் அங்கத்தவரா சேர்க்கல. நான் அவரை மாவி என்ன 10 பேரை போறதுக்கு ஆக்கள் இல்லை. அந்த நேரம் அம்பாரால கேட்க ஒரு நேரம் முன்னிலை பிஎஸ்ஐ நான் பாரம்பரிய வந்தார், பிஎஸ்ஐ போட்டார். அவரை மக்கள் வெளில வச்சுட்டாங்க. அவர் அரசாங்கத்தோட மாறி போனார். அவரோட நடவடிக்கை எடுக்க போய் நீதிமன்றம் கேட்டு உங்களோட அங்கத்துவத்தை காட்டுது. அவருக்கு அங்கத்துவ சீட்டே இல்லை, சீட் இல்லை. அப்ப நீங்க அவரை நீக்கலாம். அவர் எம்பியா இருந்தார் கடைசி வரை. அப்ப இப்ப நாங்கள் அங்கத்தவராக்காமல் ஒரு ஆள் எம்பியா வந்தால் சில பேர் கட்சியில எம்பி ஆகி 2 வருஷத்துக்கு பிறகும் அங்கத்தவராக இருக்கிறார். இது பிள்ளைகள் இருக்கு. நீங்கள் யாப்பு படிவா இணையதளங்கள்ல இருக்கிற யாப்பு படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வழக்கு போடுறதுக்கு இருக்கிற உரிமை, ஆனா ஒரு கட்சியை முன்னேற்றி கொண்டு போறதுக்கு பயங்கர தடையா இருக்கு. ஆகவே கட்சியில இருக்கிற திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய யாப்பு வரையப்பட்டது. அதுக்கு சில தடைகள் இருந்ததால இந்த மாற்றங்கள் வந்ததால செய்யப்படவில்லை. இவை நாங்கள் புதிய தலைமைத்துவ பொறுப்பை எடுக்கிற பொழுது மிக தெளிவாக இதற்கான விடைகள் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்ததை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். அதில் ஒன்று, காலையில் வருகிற போது நான் கேட்டேன், இங்கே சில வேளையில் காராசாரமான சிக்கான கேள்விகள் எல்லாம் பெருமை என்ன செய்வது என்று. அது எந்த கேள்வியா நான் கூட சொல்லுவேன், எந்த கேள்வியா இருந்தாலும் கேட்கணும். நான் கூட சொல்ல நான் தேராதான் அந்த வினாக்களுக்கு முகம் கொடுத்து எந்த வினாவுக்கும் கேள்விக்கும் விலத்தி கொடுக்கின்ற தன்மையே கிடையாது. ஆனால் நேர சுருக்கம் கருதி நாங்கள் நிகழ்ச்சியை இந்த பொழுதில் நிறைவு செய்கின்றோம். ஆனால் இங்கே சற்று நேரம் இருப்பார், பேசுகின்றவர்கள் அவரோடு பேசலாம்.
சில வேளைகளில் சில பேர் நேர்மானது மிக மிக ஒரு தடவை ஓடாம இருக்கிறார், இன்னொரு தடவை ஓடிட்டாரு. அது எப்படி? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேர்மை இருக்கணும். உண்மையிலே மக்கள் பிரதிநிதியாக சிறுகரன் ஐயா அவர்களுக்கு வருகை தந்து எங்களுடைய கேள்விகளுக்கு விடையளித்து கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையை தருகின்றது. சைமகம் வானொலி ஊடாக நான் விடையளிக்கும் உண்மையிலே பெருமை உங்கள் உற்சாகமான கணக்கு தட்டி கொள்ளட்டும். மக்கள் பிரதிநிதிகள் எங்களோடு தனித்து நின்று எங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற ஒரு பாங்கு நிச்சயமாக ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அவற்றை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். நயத்திலே அவர் குறிப்பிட்டது போன்று அவர் தலைவராக வந்த பின்பு அனைத்து விடயங்களையும் புலம்பெயர்ந்த நாடுகளோடு ஊடகங்களோடு தொடர்படுத்தி அவருடைய செயற்பாடுகள் செய்வது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய தொடர்பாளர்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அவருடைய சேவைகள் தொடரட்டும் என்று வாழ்த்திக்கொண்டு எங்களுடைய கேள்விகள் இல்லை என்றாலும் அவருக்கு ஒரு வாழ்த்து எங்களுடைய வானொலி மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மதிப்புரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே, எங்களோட மக்களுக்கு ஒரு கேள்வி என்பது பாராளுமன்ற தேர்தல் முடிந்திருக்குது. உள்ளூராட்சி சபை தேர்தலும் அதாவது மாகாண சபை தேர்தலும் முக்கியமான தேர்தல் கட்டத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் தலைவர் பதவி சட்டபூர்வமாக கிடைக்க மட்டும் கட்சியை கட்டமைக்காமல் கட்சியை புனரமைக்காமல் பயணிக்க போகிறீர்களா? அந்த பயணம் எங்களுக்கு சவாலுக்கு உட்பட்டுதான். அதான் நீங்க தலைமையை ஏற்றுத்தான் நீங்க பயணிக்க வேண்டும் இல்லை. நீங்கள் ஒரு தனிமனிதராக கட்சியில இனத்தில விசுவாசமா இருக்கிற செயற்பாட்டின் அடிப்படையில வடக்கு கிழக்கில் எல்லாரும் நீங்க கட்சியை புனரமைக்க வேண்டும், கட்சியை வேகமாக வளர்க்க வேண்டும் என்று அவங்களுக்கு குறுகிய காலம் தான் இருக்கிறது. இதுல உள்ள அத்தனை உறவுகளுக்கும் தெளிவா இருக்கிறார்கள். உள்ளூராட்சி சபையில் யார் மாநில சபையா இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைக்கு பிரதேச சபையா இருக்கலாம், இல்லைன்னா வவுனியாவா இருக்கலாம், இல்லைன்னா மட்டக்களப்பா இருக்கலாம், திருவண்ணாமலையா அம்பாறையா இருக்கலாம். இந்த விடயங்களை நாங்கள் அசமந்த போக்கோடு இருக்கிறோம் தான் நினைக்கிறோம். நீங்கள் அசமந்த போக்க இருக்கிறது நாங்கள் விட மாட்டோம், இந்த உறவுகள் விட மாட்டோம். அதை வெள்ள வைக்கிறதுக்குரிய நாங்கள் என்ன தேவையோ அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இது உறுதி எடுத்து செயல்பட வேண்டும். செயல்தான் ஒரு விடுதலைக்கு வழி, ஒரு விழிப்புணர்வு தான் ஒரு விடுதலைக்கு அத்தியாவசியம். விடுதலைக்குரிய செயற்பாடுகள் நாங்கள் செயற்பட வேண்டும். திட்டங்களுடைய செயற்பாடுகளும் மற்றதாக இருக்கும் பொழுது அந்த இனம் வெல்லும் ஆத்மாக்கள் தான் நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்கள் நிச்சயம் வெற்றியை தரும் என்று சொல்லிக் கொண்டு இது உங்களோட பதில் என்ன? கிருஷ்ணானி, நீங்கள் கேட்ட இந்த விஷயத்துல மிக முக்கியமாக ஊராட்சி மன்ற தேர்தலோ அல்லது மாகாண சபை தேர்தலோ நடைபெற்றால் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கான தயார் நிலைகளை பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள். நாங்கள் ஒரு பொது கொள்கையின் அடிப்படையில் கூட ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல உரையாடல்கள் இருக்கிறது. நாங்கள் மக்களிடம் விழிப்புணர்வு தேவை, இன்றைக்கு இருக்கிற மாற்றங்கள் தொடர்பில் அவர்களிடம் சில விடயங்கள் சிந்திக்க தரப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சில உதவிகள் அங்கிருக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் மக்கள் அதிகமான கரிசனை கொடுக்கிறார்கள். அவை ஊராட்சி மன்றங்கள் என்பது மக்களுக்கான அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு மன்றங்கள், சபைகள். அந்த சபைகள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் செய்யக்கூடிய சில விடயங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். நான் ஒரு நிதி சேகரிப்பு விடயத்துக்காக இங்கு வந்தவன் அல்ல. ஆகவே நான் சில இதுக்கு காசு ஒரு இதுக்கு அப்படி சொல்லுகிறேன். ஆனால் சில விடயங்கள் உங்களிடம் இருக்கிற சக்திகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆங்காங்கே இருக்கின்ற உங்களுடைய உறவுகளுக்கூடாகவும் தொடர்பாளர்களுக்கூடாகவும் அதனை நீங்கள் செயல்படுத்த நான் உங்களிடம் அன்புடன் விநியமாக கேட்டிருக்கிறேன். ஒன் மோர் ஊடகம் தமிழ் ஒன். பிரசாந்த், நீங்க தாங்க லாஸ்ட். மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வணக்கம். முதலில் இங்கு வருகை தந்து பல்வேறு விடயங்களுக்கு உங்களுடைய விடயங்களை தெளிவாக கூறியமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்ற அதே நேரத்தில் இறுதியாக வந்த அவருடைய அந்த கேள்வியொட்டி தான் என்னுடைய கேள்வியும் இருக்கின்றது. பொதுவாக கடந்த பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. அந்த பாராளுமன்ற தேர்தலின் போது எங்களுக்கே தெரியாது, அதாவது கட்சிக்கே தெரியாது கட்சியினுடைய தலைவராக யார் இருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தேர்தலினுடைய விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. அந்த விஞ்ஞாபன வெளியீட்டில் தலைவர் இல்லை.
அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த விஞ்ஞாபனத்தை வெளியிடவில்லை. அதனுடைய பார்லமெண்ட் குழு தலைவர் நீங்கள் வந்து தலைமை வேட்பாளர், அந்த தலைமை வேட்பாளர் இல்லை. அவ்வாறான ஒரு நேரத்தில் அந்த விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. இன்னும் ஒரு 4 மாதம் இருக்கின்றது. வருகின்ற புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டுக்கு முன்பதாக இந்த உள்ளூராட்சி தேர்தலை நடத்த போகின்றார் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு 120 நாட்களுக்குள் நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாமல் கட்சிக்குள் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமானவர்களோடு சேர்ந்து அந்த விடயத்தை செய்ய முடியாத நாங்கள் எவ்வாறு நாங்கள் இந்த வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலையோ அல்லது மாகாண சபை தேர்தலையோ எதிர்கொள்ள போகின்றோம்? அது அப்படி நாங்கள் எங்களுடைய கட்சிக்குள் அந்த ஒற்றுமையை கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலும் இப்ப பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு ஒரு அனுர அலை ஏற்பட்டதோ அல்லது எங்களுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாதவர்களை கொண்டு போய் நாங்கள் இன்று பாராளுமன்றத்தில் சில பேரை விட்டிருக்கின்றோம். அதனால் இன்று ஒரு கொள்கை இருக்கும், நாளை ஒரு கொள்கை, நாளை மறுதினம் ஒரு கொள்கையாக இருக்கின்றவர்கள் அவர்கள் பேசுகின்ற வீர வசனம் ஒரு வசனமாக மாறுகின்றது. ஆகவே இந்த 4 மாதத்துக்குள் உங்களுடைய விடயங்களை எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கட்சி நீதிமன்றத்தில் தான் இருக்கு. ஆகவே நாங்கள் 4 மாதம் இல்லை 6 மாதமோ 1 வருஷம் சென்றாலும் கட்சிக்கு நீதிமன்றத்தால் விடுதலை வந்த பிறகுதான் நாங்கள் அதை நிரந்தரமாக பேசணும். பாராளுமன்ற தேர்தலும் 1 வருஷமா கட்சி நீதிமன்றத்தில் இருக்கும்போதுதான் 7 ஆசனங்களை பெற்று 8வது தேசிய பட்டியலையும் பெற்று அது கட்சியை பாதிக்கலாம். வழக்கில் இருக்கிறது இன்னொன்று இருக்குது, நடக்கிற விஷயம் நடந்து. மற்றது ஒரு பொது கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கலாம், கூட்டாக சந்திக்கிறது. அதிலிருந்து நாங்கள் விலகி போகவும் கூடாது. அது மக்களுடைய இலக்கு நோக்கியதாக இருக்க வேண்டும். நபர்கள் மட்டுமல்ல, கட்சிக்குள்ள இருக்கிற நீங்க கேட்கிற 4 மாதத்துக்கு சரி வேணுமா 4 மாதம் நீதிமன்றம் தான். அது நீதிமன்றம் வழக்கறிஞருடைய விதத்தை பொறுத்து அமைந்தது. ஆகவே சற்று நாங்கள் இந்த விஷயத்துல நீதிமன்றத்தை தாண்டி போயிடலாம். நீதிமன்றம் சொல்லப்படுகிற நீதிமன்றத்தில் சொல்லப்படுற வழக்குகள், பிறகு அணைக்கப்படுற ஆவணங்கள் இன்னும் நீடிக்கப்பட்டு கொண்டு போனால் அது காலம் செல்லும். வழக்கு போட்டவர் இன்றைக்கு கூட நான் இந்த வழக்கை வாபஸ் வாங்குறேன் என்று சொன்னால் வழக்கு சரி, விஷயம் முடியும், நாங்கள் ஒற்றுமையாகவே கொண்டு போவோம். ஆனால் அதை வழக்கை போடுவித்தவர்கள் அவரை வழக்கு வாபஸ் வாங்க விட மாட்டார்கள். ஆகவே நாங்கள் பொறுமையோடு நிதானத்தோடு தான் இதனை கையாளுவோம். அனைவருக்கும் நன்றி. நாங்கள் நிகழ்ச்சி செய்ய போகிறோம். இவ்வேளையிலே முன்னிலையில் இருந்து வந்த ஒரு மதிப்பளிப்பு ஒன்று கியூபெக் தமிழர் மரபு கலாச்சார நடுவம் கேரளா கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா, இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சி தலைவர், ஈழத்தமிழ் மக்களின் உரிமை கொள்ளும் அவர்களுக்கு கலந்துரையாடல் விழாவில் இவ்விருதை கியூபெக் தமிழர் மரபு கலாச்சார நடுவம் பெருமையோடு வழங்குகிறது. இவரை மீண்டும் ஒரு தடவை இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும், குறிப்பாக ஊடகமாக வந்து பொறுப்போடு இந்த நிகழ்வை பதிவு செய்து மட்டுமல்லாமல் ஆத்திரமான நாட்களை முன்வைத்த ஊடகங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை செய்கின்றோம். இங்கே அவர் இன்னும் சிலர் இருப்பார். கலந்துரையாளர் கூட அவர்களோடு மனம் விரும்பி மனதாக கலந்துரையாட முடிவு கூறிக்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கு மிகவும் நன்றி.